கலெக்டர் ஆபீஸ்ல காவலுக்கு நின்ன ஒரு பெண் காவல் அதிகாரி அவசர மருத்துவ உதவி தேவைப்படுற நேரத்துல மருத்துவரா மாறின ஒரு சம்பவம் தான். மயிலாடுதுறை கலெக்டர் ஆபீஸுக்கு மனு கொடுக்கறதுக்கு ஒரு பெண் வந்திருக்காங்க. நல்லா நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த படியில ஏறி கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு கால் நரம்பு இழுத்துக்கிடுச்சு. உடனே அந்த வழியில துடிச்சு அந்த படியிலேயே உட்கார்ந்த அந்த பெண்மணிய பக்கத்துல காவலுக்கு நின்ன ஒரு காவல் அதிகாரி, அவங்க பேரு சந்தியா, உடனே ஓடியாந்து அந்த உட்கார்ந்து இருந்த அந்த அம்மாவோட காலை பிடிச்சு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த சுளுக்கு எடுத்து விட்டுருக்காங்க. அவங்க பக்கத்திலே உட்கார்ந்து அவங்க காலை பிடிச்சு அவங்க கால் நரம்ப நல்லா நீவி விட்டு சரியாயிரும், நல்லா ஊண்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களால ஊண்ட முடியல அப்படின்னு அவங்களை அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு சேர்ல உட்கார வைக்கிறாங்க. அவங்களை அந்த சேர்ல உட்கார வச்சு நல்லா நீவி விட்டதுக்கு அப்புறமும் இதுக்கப்புறமும் போதிய மருத்துவ உதவி தேவை அப்படின்றதுக்காண்டி 108 ஆம்புலன்ஸ் வர வச்சு அவங்கள மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. நேத்து இதே மாதிரி ஒரு சாட்சி போட்டு ஒரு அரசாங்க வட்டார மருத்துவ அலுவலர் பாத்தீங்கன்னா மலை கிராமத்தை சேர்ந்த கர்ப்பிணி பெண்ணை செக்கப்புக்கு கூப்பிடுறதுக்கு அவரே நேரா போய் செக்கப்புக்கு வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்ச அந்த கர்ப்பிணி பெண்ணை வந்து அந்த செக்கப் எவ்வளவு முக்கியம்ன்றத அன்னை ஸ்தானத்துல இருந்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துருவோம். நேத்து அந்த வீடியோல நான் ஒன்னு சொல்லியிருந்தேன், இந்த டாக்டர் போலீஸ் இதெல்லாம் வந்து தொழில் கிடையாது, இது வந்து சர்வீஸ். அப்படி நம்ம பண்ற சேவைக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது. அதே மாதிரி அவங்க பண்றது வேலை இல்ல, அது ஒரு சேவை அப்படின்றத தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயத்தை இறங்கி செய்ய முடியும். அதைத்தான் இந்த காவல் அதிகாரி சந்தியாவும் பண்ணியிருக்காங்க, நேத்து அந்த டாக்டரும் பண்ணாரு. உண்மையில இந்த மாதிரி அரசாங்க அதிகாரிகளை பார்க்கும் போதே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு.